ஐயா நெறைய பேர் சாமி கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணணுன்ற ஒரு வேண்டுதல். இப்ப நான் சாமி முன்னாடி போகும்போது, சாமிக்கு தெரியாத ஒண்ண நான் கேட்க போறேன். சாமிக்கு எனக்கு என்ன வேணும்னு சாமிக்கு தெரியாதான்ற மாரி ஒரு மனநிலை வந்துருது என்கிட்ட. ஸோ போய் வேண்டுதல்னு ஒண்ணு வந்து பெருசா வைக்கிற மாரியே வரமாட்டேங்குது. இது வந்து ஒரு சாதகனோட மனநிலைக்கு ஒரு இயல்பா வரக்கூடிய விஷயங்களா? இல்ல இதுவா நடக்கல. வேண்டுதல் வந்து வந்துட்டே இருக்குங்களா? நிறைய பேர் இதை வந்து பண்ணுறாங்க. சாமிக்கு தெரியாது என்ன இருக்குது. உண்மையிலேயே நம்ம அதை முழு மனசோட நம்புகிறோமா? சாமிக்கு எல்லாம் தெரியும், அதனால் அவரே பார்த்துக்குவார் அப்படின்னு நம்புகிறோமா? எனக்கு சில தேவைகள் இருக்கும்போது என்னுடைய மனைவிகிட்டையோ இல்லாட்டா என்னுடைய பிள்ளைகிட்டையோ இல்லாட்டா வந்து என்னுடைய சொந்தக்காரங்கிட்டையோ என்னுடைய நண்பர்கள்ட்டையோ கேட்குறதில்ல வாய்விட்டு. ஆனால் சில விஷயங்களை வந்து சுவாமிகிட்ட கேட்க தயக்கப்படுறதுக்கு காரணம், சாமி எது நினச்சிக்குவாரோ, சாமி நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இது பண்ணிடுவாரோ, ஒதுக்கிடுவாரோ, இந்த பயங்கள்லாம் வந்துடும். ஸோ சாமி முன்னால் வந்து சாமி மேலே உள்ள பக்தி மட்டும் வெளிக்காட்டுற மாதிரி இருந்துக்கிட்டு தன்னுடைய தேவைகளை பூரா உள்ள அடக்கி வச்சுக்கிறது. பசிக்குது நம்ம யார்கிட்ட கேட்போம்? அம்மாட்ட தானே கேட்போம், வேறு யார்கிட்ட கேட்போம்? எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், யார்கிட்ட கேட்போம்? அப்பாட்ட கேட்காம யார்கிட்ட கேட்போம்? ஸோ இந்த மாதிரி உலகில் சமாச்சாரங்கள் நிறையா விஷயங்கள் நடக்கும்போது ஒரு ஒரு பண பிரச்சனை வருது. நமக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க. ஐயா எனக்கு கொஞ்சம் கைமாத்தா பணம் வேணும், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் உனக்கு ஒரு 2 மாதத்தில் திருப்பி தரேன். கேட்குறோம்ல. எத்தனை விஷயங்களுக்கு இந்த ஊராரை நம்பி வாழ்கிறோம் நம்ம. ஏன் சாமி நம்பி வாழக்கூடாது? ஏன் சுவாமிகிட்ட வாயை விட்டு கேட்கக்கூடாது? இந்த மாதிரி கேட்கும்போது தான் இந்த பாடல் கூவி அழைத்தால் குறைகள் தீர்ப்பான், அந்த பாட்டு வந்ததெல்லாம் அதில் தான். நம்ம இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சமர், ஒரு யுத்தம் மாதிரி. இந்த யுத்தம் பண்ணி பண்ணி நம்ம வெற்றியும் அடையலை, தோல்வியும் அடையலை, களைப்பு அடைஞ்சிருக்கோம். ஸோ இந்த வாழ்க்கை இன்னும் எத்தனை நாள்? இதே வந்து சுவாமிகிட்ட போய் கேட்கும்போது, சாமி எனக்கு போதும் சாமி இந்த வாழ்க்கைன்னு கேட்குறதுக்கு நமக்கு மனசு இருக்கா? இல்லாட்டா அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து பகவானை அடையிறதுக்கு, ஆண்டவனை அடையிறதுக்கு எனக்கு சில சாதனங்களை கொடுங்க, பண்ணி கொடுங்க, சில வசதிகளை பண்ணி கொடுங்கன்னு வாயை விட்டு சுவாமிகிட்ட கேட்குறது தப்பு இருக்கா? சுவாமி இந்த மாதிரி 2, 3 பேருக்கு கேட்டதுக்கு ததாஸ்துன்னார். நீ நினைக்கிறபடியே நடக்கட்டும்னு சொன்னார், ததாஸ்துன்னார். சுவாமி கேட்கறத விரும்புவார். ஒவ்வொருத்தரையும் முன்னால் வந்து டு யூ வாண்ட் டு சே எனிதிங் கேட்பார். நீ ஏதாவது பிச்சைக்காரன் சொல்ல நினைக்கிறியா? உனக்கு ஏதாவது இந்த பிச்சைக்காரனால ஆக வேண்டிய காரியம் இருக்கு, அந்த பிச்சைக்காரனால உனக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற சொல்லும்பார். வாயை விட்டு சொல்லுவார். ஆனால் எல்லாருமே சாமி உங்கள் பிளஸிங் இருந்தால் போதும். எவ்வளவு கள்ளத்தனம்! அந்த பிளஸிங்னா என்னன்னே தெரியாது. ஒரு தடவை ஒரு நண்பர் கையில் பணம் இருக்காது, திருவண்ணாமலைக்கு வந்துடுவார். வந்தால் பணம் மட்டும் கொடுப்பார் சாமி திருப்பி போகிறதுக்கு. அந்த பணத்தை வாங்கி 2, 3 நாள் இருப்பார். சாமி ஆகாரம் கொடுப்பார், எல்லாமே கொடுப்பார், போகிறதுக்கு பணமும் கொடுப்பார். அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுவார். ஒரு தடவை அந்த நண்பர் வந்து எழுதிட்டார், கடிதம் எழுதிட்டார். சாமி நான் ஒவ்வொரு தடவையும் வரும்போதெல்லாம் எனக்கு பணம் கொடுக்குறீங்களே தவிர்த்து உங்களுடைய அருளை கொடுக்கலையே, உங்களுடைய பிளஸிங்கை கொடுக்கலையே, நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேனே, நான் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாமி கேட்டுட்டு லெட்டர் எழுதி போட்டுட்டு 1 வாரம் கழித்து அந்த நண்பர் வர்றார். அந்த நண்பர் வரும்போது சாமி கேட்குறாரு, இந்த பிச்சைக்கார கையிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் போச்சுன்னா அது பிரசாதம், அது அப்பா கொடுத்த பிரசாதம். அது அந்த நம்பிக்கை இல்லைன்னா ஏன் இங்கே வரீங்க? அந்த நம்பிக்கையே இல்லைன்னா இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த பிச்சைக்காரன் பணமாக கொடுக்கலாம், பண்டமாக கொடுக்கலாம், இன்னும் ஏதாவது வஸ்துக்களாக கொடுக்கலாம். எது கொடுத்தாலுமே அப்பா கொடுத்தது, அப்பா கொடுத்த பிரசாதம்னு ஏற்றுக்க முடியலைன்னா ஏன் நீங்கள் வர்றீங்க? ஸோ எல்லாமே நீங்கள் கேட்டு அவர் கொடுத்தா நல்லா இருக்கும்ல. ஒரு அம்மாட்ட போய் அம்மா எனக்கு இது வேணும்னு ஒரு குழந்தைத்தனமாக போய் கெஞ்சி கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அப்பாட்ட போய் அப்பா அப்பா நாளைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ப்பா, இல்லாட்டா டீச்சர் திட்டுவாங்கப்பா, பணம் கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த தகப்பன் மனசு உருகிடாது? இதெல்லாம் தான் ஆண்டவனுக்கு பொருத்தம். ஏன் விநாயகருக்கும் முருகனுக்கும் போட்டி போட்டு சிவன் வந்து ஒரு மாங்கனியை வச்சு
ஒரு லீலை பண்ணார்ல, எனக்கு வேணும் மாங்கனின்னு முருகனுக்கு மாங்கனி வேணுமா, விநாயகனுக்கு மாங்கனி வேணுமா, இதுக்குள்ளே ஒரு சண்டை வந்து விநாயகன் வெற்றி பெற்று முருகன் தோற்று போய் ஆண்டியாகி பழனியில் போய் நிற்கிறது. இந்த கதைகளெல்லாம் என்ன சொல்லுது? வாயை விட்டு கேட்போமே, யார்கிட்ட கேட்க போகிறோம்? நம்மளை படைச்ச ஆண்டவன்ட்ட தானே கேட்க போகிறோம். சுவாமி அதனுடைய ஒரு ரூபங்களாக வந்திருக்கக்கூடிய ஞானிகள்கிட்ட தானே கேட்குறோம். அதை கேட்கறதுல என்ன கூச்சம்? கேட்போமே. கேட்டு அவர் கொடுக்குற வள்ளல் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோமே. எனக்கு சாமி கொடுத்தாரு வாங்கிக்கிறேன், அப்படி எடுத்துக்குவோமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து சாமி வந்து ஏதோ ஒரு காரியம் அவர் பண்ணார். அந்த காரியம் பண்ணுறதுக்கு செலவுகள் ஆச்சு. அதுக்கு பணம் கொடுத்தார். சாமி எனக்கு வேண்டாம் சாமி, நீங்கள் வச்சுருங்க சாமி, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் சாமி. சாமிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஹத்தேரிக்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் எடுத்து பாக்கெட்டை வச்சுக்கிட்டார். அந்த நண்பர் பட்ட பாடு, அதுக்கப்புறம் அந்த பாடு கொடுத்தது வாங்கக்கூட தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டார் அந்த நண்பர். அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது சாமி கொடுக்கறது பிரசாதம்னு. அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்கள் விருப்பம். ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு செழுமையாக இருப்பீங்க, ஒரு முழுமையாக இருப்பீங்க. தெய்வத்தை நோக்கி உங்களுடைய பயணம் இனிமையாக போகும். நீங்கள் கேட்கவே மாட்டேன் சாமியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அடம் தேவையில்லை, இவ்வளோ பிடிவாதம் தேவையில்லை. சாமியே செய்யட்டும். அது என்ன அந்த அடம்? ஏன் கேட்கறதுல உங்களுக்கு என்ன குறைச்சல்? வாயை விட்டு சாமிகிட்ட கேட்க முடியல, மனசார கேட்கலாம்ல. இப்போ சாமி ரூபத்தில் இல்லை, மனசார கேட்கலாம்ல. சாமி எனக்கு கொடு சாமி. இதில் ஏன் வெட்கப்படணும்? யார்கிட்ட கேட்குறோம்? அம்மாட்ட கேட்குறதுக்கு என்னைக்கா வெட்கப்பட்டிருக்கோமோ? தன் மனைவிட்ட கேட்குறதுக்கு என்னைக்கா வெட்கப்பட்டிருக்கோமோ? மகன்கிட்ட கேட்குறதையோ மகள்கிட்ட கேட்குறதையோ என்னைக்கா வெட்கப்பட்டிருக்கோமோ? இந்த ஊரார் சமுதாயத்திட்ட கேட்குறதுக்கு என்னைக்கா வெட்கப்பட்டிருக்கோமோ? ஏன் சாமிகிட்ட கேட்குறதுக்கு மட்டும், ஆண்டவன்கிட்ட கேட்குறதுல மட்டும் ஏன் வெட்கப்படணும்? கேளுங்களேன், கேளுங்க. அந்த கேட்குறது சாமி பிடிக்கும், சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்போமே.